வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். அரைச்சி விட்ட கல்யாண சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்குன்னு ஒரு மசாலா அரைச்சி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலர் மாறிட்டே வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா இதில் காரத்துக்காக 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். வரமிளகாய் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கலாம். இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் இதில் 4 சில் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் வறுத்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காவை நீங்கள் சில்லாவும் சேர்க்கலாம், இல்லை துருவியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து 1/2 கப் துவரம் பருப்பு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 4-5 விசில் வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ 5 விசிலுக்கு அப்புறமா இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வெந்தயம் ஆல்ரெடி அரைச்சி எடுத்துருக்கோம், அதனால சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம காயெல்லாம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு முருங்கைக்காய், 2-3 பீன்ஸ், 1 கேரட், 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நான் இன்றைக்கி மாங்காவும் சேர்க்க போகிறேன். ஆனால் மாங்காய் இப்போவே சேர்க்க வேண்டாம், கடைசியாக சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அது பிரிஞ்சு வந்துடும். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு அதோட ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதில் சேர்த்துடலாம். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துட்டு இதை நல்லா வேக விட்டுருங்க. இந்த காயெல்லாம் நல்லா வேகட்டும். இது ஓரளவு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது மாங்காய் 4 துண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் இதை கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்மளுக்கு முக்கியமான விஷயம், காயெல்லாம் நல்லா வெந்திருக்கணும். ஸோ வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பருப்பை சேர்த்துக்கலாம். நீங்கள் கேரட் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நரிச்சுன்னு இல்லாமல் நல்லா வெந்திருக்கணும். இப்போ பருப்பை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம தாளிப்பு சேர்க்கணும். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இது பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை அப்படியே சாம்பாரில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட அரைச்சி விட்ட கல்யாண சாம்பார் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாதாரணமாக சாம்பார் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு மசாலா வச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த சாம்பார் பண்ணுறோம். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். கெஸ்டெல்லாம் வராங்க, அவங்கள நீங்கள் அசத்தணுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் இந்த சாம்பார் பயங்கர ஹிட். உங்கள் வீட்டில் எப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.